வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட பங்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? நல்ல கேள்வி. புதிதாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இந்து தர்ம சக்தியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, உலகிலேயே மிகப்பெரிய எண்ணிக்கையை உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட மாபெரும் கட்சியிலே நீங்கள் மாவட்ட அளவிலே பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் என்பதனை முதலில் நினைவில் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் தேச நலனை முன்னிட்டு தேச நலனுக்காகவே உழைக்கின்ற தலைவர்களை கொண்ட மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதனை மறந்து விடாதீர்கள். இந்த தேச நலனுக்காகவும் இந்து வாழ்வியல் முறைக்காகவும் பலிதானம் ஆனவர்களுடைய குருதியின் மீது நின்று நீங்கள் பொறுப்பேற்றுள்ளீர்கள் என்பதனை மறந்து விடாதீர்கள். கடந்த 60-70 ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற தமிழகத்தினை, திராவிட மாயையிலே சிக்கி கிடக்கின்ற அந்த மக்களை தேசிய நீரோட்டத்திற்கு எடுத்து வருவதற்காக போராடிய பல தலைவர்களுடைய வழியிலே இன்றைக்கு இறுதிக்கட்ட நிலையிலே பொறுப்பெடுத்து போர் தளபதியாக நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதனை மறந்து விடாதீர்கள். அடுத்து ஓராண்டு காலம் நீங்கள் நெருப்பாற்றிலே நீந்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றீர்கள். நீங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களையும், முன்னாள் தலைவர்கள், கட்சி உறுப்பினர்கள், இந்நாள் தலைவர்கள், கட்சி உறுப்பினர்கள், அடுத்து நமக்கு வரவேண்டிய அன்பர்கள் அத்தனை பேருடைய அன்பையும் பெற்று நீங்கள் தலைவராக உயர வேண்டிய நிலைப்பாட்டிலே இருக்கின்றீர்கள். அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்லுகின்ற பொழுதுதான் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக முடியும். அதே சமயத்திலே இந்து மதத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு தலைவர்களையும், ஆன்மீக நண்பர்களையும், மத குருமார்களையும் அத்தனை பேரையும் நீங்கள் அரவணைத்து அவர்களுடைய ஆசியை பெற்று ஆதரவை பெற்று செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக 60-70 ஆண்டு காலமாக திராவிட மாயையில் அடிமைப்பட்டு கிடந்த இந்த மக்களை நம்மால் மீட்டெடுக்க முடியும். தேசிய நீரோட்டத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்த முடியும். இதை நான் சொல்லுகின்ற பொழுது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் அவநம்பிக்கை தான் நிறைந்திருக்கின்றது. இது நம்மால் முடியுமா? இப்படி மாறி கிடக்கின்றார்களே, இவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்களே, பணத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்களே என்று ஒவ்வொருவரும், வெளிநபர்களும் சரி நம்முள் இருக்கக்கூடியவர்களும் அவநம்பிக்கையிலேதான் இந்த பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள். முதலில் இந்த அவநம்பிக்கையை தூக்கி எறியுங்கள். மாற்றம் என்பது ஒன்றுதான் மாறாதது. மாற்றம் நிச்சயம் நடந்தே தீரும். அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தலைவர்களுடைய கடமையும் ஆகும். 1980ஆம் ஆண்டில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 300க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு 3வது முறையாக ஆட்சி அமைத்து நாட்டினுடைய நலனையும் பாதுகாப்பையும் வளர்ச்சியினையும் உலக அரங்கிலே உன்னதமான முதன்மை நிலையினையும் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் மக்கள் மாறாமலா நடந்திருக்கிறது? மக்கள் மாறுவார்கள். மாறுகின்ற மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தலைவனுடைய கடமை. தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டர்கள். தலைவன் நிச்சயம் மாற்றத்தை தருவான் என்று சொன்னால் நிச்சயம் மக்கள் அவர் பின்னாலே வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படித்தான் அன்றைக்கு வீர சிவாஜியின் பின்னாலே வந்தார்கள், புலித்தேவன் பின்னாலே வந்தார்கள், கட்டபொம்மன் பின்னாலே வந்தார்கள், வேலுநாச்சியார் பின்னாலே வந்தார்கள், ஜான்சி ராணி பின்னாலே வந்தார்கள், காந்தியடிகளின் பின்னாலே வந்தார்கள், வாஜ்பாய் அவர்கள் பின்னாலே வந்தார்கள், அத்வானி அவர்கள் பின்னாலே வந்தார்கள், மோடி அவர்களுடைய பின்னாலே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணாமலை என்கின்ற அந்த ஒத்தை மனிதனுடைய பின்னாலே மக்கள் அணிதிரண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் 2% வாக்கு இருந்த எண்ணிக்கையை 11%க்கு உயர்த்தி இருக்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே நிற்கின்ற தலைவன் சரியானவன். அவன் சொல்கின்ற சொல் செயல்படுத்தக்கூடியது, சொல்லுகின்ற சொல்லை செயல்படுத்தக்கூடிய தலைவன் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். அப்படியானால் ஒரு அண்ணாமலை பத்தாது, நீங்கள் அத்தனை பேரும் அண்ணாமலையாக, நரேந்திர மோடியாக, அமித்ஷாவாக மாற வேண்டும்.
சுயநலத்தை தூக்கிவிடுங்கள். நம்முடைய கட்சி ஆட்சியிலே அமர வேண்டும். தமிழக மக்களுடைய நலனை மட்டும் நாம் பேண வேண்டும். தமிழகத்தை கடனில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இதுவரை நாம் எப்படி செயல்பட்டோம் என்பது முக்கியமல்ல, இந்த நிமிடத்திலே இருந்து எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். தேச நலனும் மக்கள் நலனும் கட்சியின் நலனும் முன்னிறுத்தி நீங்கள் செயல்படுங்கள். உங்கள் பின்னாலே மக்கள் கூட்டம் பெருந்திரளாக வந்து சேரும் என்பதனை கூறி மீண்டும் ஒரு முறை இந்து தர்ம சக்தியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வெற்றி மாலைகள் உங்களுக்கு விழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.